தங்களுடைய நியாயமான சம்பளத்திற்காகவும் தங்களுடைய நிரந்தர பணிக்காகவும் அறவழியில் அமைதியான முறையில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை இந்த அராஜக அரசு திராவிட மாடல் என்று சொல்லி எளிய மக்கள் மீது தன்னுடைய சர்வாதிகாரத்தை ஏவி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு 13 நாட்களாக போராடி வந்த தூய்மை பணியாளர்களை கொஞ்சம் கூட ஈவு இரக்கமின்றி தரதரவென்று இழுத்து சென்று வண்டியில் ஏற்றி கைது செய்திருக்காங்க. அந்த கோர காட்சிகளை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எவ்வளோ வயதானவங்களாக இருக்காங்க, ஒரு பாட்டி வயதில் இருக்காங்க. அவங்களெல்லாம் இழுத்து சென்று கைது செய்து தான் உங்களுடைய ஆட்சி நீங்கள் காப்பாற்றணுமா? எவ்வளோ ஒரு அராஜக போக்கு இது, எவ்வளோ ஒரு சர்வாதிகார போக்கு இது. உங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் வரப்போதே அப்படின்ற பயங்களும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த மக்கள் தானே, நம்ம பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த கேவலமான எண்ணம் உங்களுக்குலாம் இருக்குது தெரியுமா? இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல். நமக்கே அதை பார்க்கும்பொழுது கண் கலங்குது. அவ்வளோ தாய்மார்கள் அழறாங்க. அவங்க வயிற்றுச்சலாம் உங்களுக்கு சும்மா விடாது. அதாவது இந்த பாவம் புண்ணின்னு சொல்லுவாங்களா, அது பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனால் உங்களை போன்ற இந்த மக்கள் மீது, எளிய மக்கள் மீது உங்களுடைய சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்திருக்கீங்க இல்லையா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் நாசனமாக போயிடுவீங்க. அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுடைய சர்வாதிகார போக்கை, உங்களுடைய ஆதிக்க போக்கை போயிட்டு நீங்கள் யாருக்கிட்ட காட்டுவீங்க? எவனா பணக்காரங்கிட்ட போய் நீங்கள் காட்டிருக்கீங்களா? எவனா இங்கே ஆதிக்க ஜாதிக்கிட்ட போய் உங்கள் திமிர்களை காட்டிருக்கீங்களா? கிடையாது. இங்கே தங்களுடைய நியாயமான கூலிக்காக போராடினாங்க அந்த மக்களை இரவில் கைது பண்ணுறீங்க. கேட்டால் நீங்கள் நீதிமன்ற காரணத்தெல்லாம் முன்வைப்பீங்க. உங்கள் அப்பா இருக்கார் இல்லையா, திரு கருணாநிதி, அவர் நள்ளியூரில் கைது பண்ணாங்க. எதுக்காகனா அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு அதுக்காக கைது பண்ணாங்க. ஐயோயோ எங்கள் அப்பா கைது பண்ணுறாங்களே, ஐயோயோ கொலை பண்ணுறாங்களே சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அழுது ஒரு மனுஷனை கைது பண்ணதுக்கு அப்படி நீங்கள் அராஜகம் பண்ணீங்க. உங்களுக்காக இந்தியாவே உங்கள் அப்பாவுடைய கைதை பயங்கரமாக கண்டிச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாதாரண மக்கள், எளிய மக்கள், நீங்கள் போகக்கூடிய சாலையை தூய்மை பண்ணக்கூடிய அந்த எளிய தொழிலாளர்கள், அவங்கள போயிட்டு இப்படி அராஜகமாக கைது பண்ணுறீங்களே. உங்களுடைய குடும்பங்கள், நீங்கள்லாம் இந்த பாவத்தை நிச்சயமாக அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆவீங்க. அராஜகமாக போராடுறவங்களை கைது பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அவங்க அராஜகமாக போராடல, அறவழியில் போராடினாங்க. நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடினாங்க. யார் ஒத்துப்பாங்க? 23,000 சம்பளம் வாங்கிறதுக்கூடிய ஒருத்தவங்க நீ போய் 16,000 17,000 சம்பளம் வாங்க சொன்னால் யார் ஒத்துப்பாங்க? நீங்கள் ஒத்துப்பீங்களா? யார் ஒத்துப்பாங்க? அவ்வளவு உடல் உழைப்பு. நாம் போடுற அந்த அசிங்களெல்லாம் நம்ம அந்த கையால் க்ளீன் பண்ணுறாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் கொஞ்சமாவது நம்ம இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் அவங்க தான். அவங்க ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுல இந்தியாவின் ஆறிப்போய்ட ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களும் வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னா. ஆனால் இவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தோட பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்ணுற நேரத்தோட பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேர் நாங்கள் போய் க்ளீன் பண்ணிட்டு வரோம், ஏன்னா அந்த இடம் நாற்றம் எடுக்கிறது அப்படி இருக்குது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சொல்லிட்டு போனாங்க. க்ளீன் பண்ணுறதுலாம் போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேன்மக்களாக அவங்களாம் இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இன்றைக்கி இந்த கைதுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை எடுத்து கூலி படத்தோட டைரக்டர் பகிர்றாரு. படத்தை பார்த்தாரு, ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினாரு சொல்லிட்டு. இவ்வளோ கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசே கிடையாதா? அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட அதாவது வெக்கமாக என்ன மொழியில் சொல்கிறது உங்களெல்லாம்? நாங்கள் உங்கள் மகன் துணை முதலமைச்சர், நான் கூலி படத்தை நேற்றே பார்த்துட்டேன், படம் சக்ஸஸ் ஆகிடும், பயங்கரமாக ஹிட் ஆகிடும் சொல்லிட்டு அவர் ட்வீட் பண்ணுறாரு. நீங்கள் படத்தை போய் பார்க்குறீங்க. இதுதான் உங்களுக்கு வேலையா? எவ்வளோ ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை இந்த இந்தியாவிற்கே இந்த திராவிட மாடல் அரசு முன்னெச்சரிக்கையாக சொல்லி கொண்டிருக்கிறது. இதில் உங்களை வேற 26 நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கலைன்னா பிஜேபி ஆர்எஸ் சொல்லிட்டு இங்கே பம்மாத்து காட்டுவீங்க. உங்களெல்லாம் ஆதரிக்கிறாங்க போதே கூட்டணி கட்சிகள், அவங்க வெக்கப்படணும், அவங்க தலை குனியணும். இந்த தூய்மை பணியாளர்களுக்காக பல பேர் போய் பார்த்தாங்க, உள்ளே போய் பேசினாங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்து கிளம்பிட்டாங்க. ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒரு கட்சி கூட ஏன் இந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணல? ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ணல? நீங்கள் மக்களுக்காக நிற்கிற கம்யூனிஸ்டுகள், மக்களுக்காக பேசக்கூடிய ஒவ்வொரு கட்சியிலுமே ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? எங்கள் அமைப்பு தான் அங்கே ஆதரித்துறாங்க, எங்கள் அமைப்பினரெல்லாம் கூட உறுதியாக இருக்காங்க, அதெல்லாம் ரைட்.
தலைவர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் சீமான் என்கின்ற ஒரு நபர் மட்டும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு? ஏங்க நீங்கள் அவர் ஃபேசிஸ்ட்ன்றீங்க, அவரும் தெலுங்குகளுக்கு எதிரானு சொல்கிறீங்க, அரித சமூக மக்களுக்கு எதிரானு சொல்கிறீங்க, ஆனால் அவர் தானே இந்த போராட்டம் பண்ணுறாரு. ஒரு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி கூட இந்த மக்களுக்காக வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தலை. ஏன் அந்த கட்சி தலைவர் வந்து உட்காருது, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருது, 2 நாள் ஃபுல்லாக உட்காருது, முடியல உங்களால்? மக்களுக்காக தானே கட்சி நடத்துறீங்க, மக்கள் நல்லதுன்னா கட்சி நடத்துறீங்க. இதையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த மக்கள் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. அப்படி உங்கள் எல்லாருக்குமே இந்த திமுக, ஒட்டுமொத்த திமுக கூட்டணி கட்சிக்குமே இந்த எளிய மக்கள் 2027 பாடம் புகட்டுவாங்க. யாராவது வந்து உங்ககிட்ட, நான் சொல்கிறேன் இன்னைக்கு, யாராவது உங்ககிட்ட வந்து திமுக ஜெயிக்கணும், திராவிட மாடல் திருப்பி வரணும், இந்த பிஜேபி வந்துடும், ஆர்எஸ் வந்துடும் சொல்லிட்டு பம்மாத்து காட்டினோம்னா நம்பாதீங்க. உனக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றுக்காரர்களாக இருக்காங்க. எளிய மக்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தை கட்டிவிழ்க்க வேண்டிய காரணம் என்ன? நீதிமன்ற உத்தரவு நீங்கள் காரணம் காட்டுறீங்க. நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு, ஏதோ ஒரு நபர் போயிட்டு பொதுநல வழக்கு போடுறாங்க. அப்போ கோர்ட் என்ன பார்க்கும்? இது வந்து இந்த அந்த வழக்கு, குறிப்பிட்ட வழக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க, இது போராட்டத்துக்கு இடம் கிடையாது, நீங்கள் வேற இடத்துல போராட்டம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த அரசாங்கம் ஒரு முறையாவது வந்து நாங்கள் 7 கட்ட பேச்சுவார்த்தை, 13 கட்ட பேச்சுவார்த்தை, என்ன பேச்சுவார்த்தை? என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க நீங்கள்? அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற என்ன பேச்சுவார்த்தை? நீங்கள் தனியாருக்கு விட்டது தான், மாற்றமே கிடையாது. ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு என்னால் அரசாங்கம் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அது ஒரு என்ன வெட்கக்கேடான விஷயம் வேற எதனா இருக்கான்னு தெரியல. ஏன் உங்களால் சம்பளம் கொடுக்க முடியாது? என்ன காரணம் சம்பளம் கொடுக்க முடியாது உங்களுக்கு? டாஸ்மார்க்கில் மட்டும் வந்து அதாவது டாஸ்மார்க்கில் வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்போடு வந்து அங்கே டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கணும். ஒவ்வொரு இடத்துல பாருங்க, நீங்கள் அவ்வளோ போலீஸ்காரர் நின்றுருப்பாங்க அங்கே பாதுகாப்புக்கு, இடையூறுலாம் வந்துடக்கூடாது சொல்லிட்டு. அங்கே பிஸ்னஸில் வந்து டாஸ்மார்க்கில் வந்து வருமானம் கம்மியாச்சுன்னா நீங்கள் கணக்கு கேட்குறீங்க. மாவட்ட ஆட்சியர்கள் மக்கள் பணி செய்வாங்களா, இல்லை டாஸ்மார்க்கில் வரவு செலவு கண்காணிப்பாங்களா? எவ்வளோ ஒரு மோசமான அராஜகமான ஒரு ஆட்சி காலத்தில் நம்மளும் இருந்துட்டு இருக்கோம். உண்மையாக சொல்கிறேன், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இதே திமுக திருப்பி வந்துச்சுன்னா அவ்வளோதான். இதை விட மோசமான ஒரு ஆட்சியை நம்ம 2027 சந்திப்போம். ஏன்னா உங்கள் அரசாங்கம் என்றது, உங்களுடைய ஆட்சி என்பது எளிய மக்களுக்கானதா இல்லை. நீங்கள் கார்பரேட்டுகளுக்காக இருக்கிறீங்க. யாருங்க ராம்கி கிட்ட போயிட்டு எதுங்க என்னுடைய சகோதரி யாருங்க அங்கே சம்பளம் வாங்கணும்? ஏன் வாங்கணும்? அங்கே தானே இப்போ வாங்கணும். உனக்கு அங்கே பெனிஃபிட்ஸ் உண்டு, உனக்கு வந்து பிஎஃப் கொடுக்குறாங்க, உங்கள் கல்யாணத்துக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, உங்கள் பசங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் யாருங்க தரத்துக்கு? நாங்கள் வேலை செய்கிறோம், வேலை செய்யறதுக்கான ஊதியத்தை நீங்கள் கொடுங்கன்னா அதெல்லாம் முடியாது. நீ தனியார்கிட்ட தான் போனோம். யார் போவாங்க? யாருங்க 24,000 23 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க 16,000 போவாங்க? அந்த 23 24 ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம். அதை வச்சு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? ஆனால் நீ என்ன பண்ணுற? 16,000 போ. மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டாங்க, போராடக்கூடிய மக்கள் தானே கேட்குறாங்க. நீ எங்களை தனியார் கூட விடு, ஆனால் எங்களுக்கான சம்பளத்தை நீங்கள் கொடு, இது கொடுத்தது சம்பளத்தை நீ கொடுன்னு கேட்டால் அதை கொடுக்க முடியாது. அதை இனிமேல் கொடுப்புன்ற உறுதியும் கொடுக்க முடியாதுன்னா யார் ஒத்துப்பாங்க? அப்போது வேணுமெனே இந்த மக்கள் ஏதோ இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் இருப்பது போல நீ சித்தரிக்கிறீங்க. அவங்க நியாயமான கோரிக்கையை வந்து ஒருத்தர் கூட கேட்கல. எவ்வளோ பெரிய அராஜகம் இது! கூலி படத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்குலாம் நேரம் இருக்குது, கூலி கேட்டு போராடக்கூடிய அந்த மக்களை பார்க்கறதுக்கு உங்களுக்குலாம் நேரம் இல்லையா? இது வரைக்கும் அந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களோடு நின்று உங்கள் குறை என்னன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கேட்கல. சென்னையிலே இருக்கார் முதலமைச்சர், சென்னையிலே இருக்கார் துணை முதலமைச்சர், இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு இன்றைக்கி நான் பார்க்குறேன்னா அவரை இங்கே இத்தனை நாள் அவர் எங்கே போனார் கூட தெரியல. சேகர்பாபு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கார், மிரட்டு இருக்கார். அங்கே இருக்கிறவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் இந்த பாவம் என்பது நிச்சயமாக உங்களை அது பழிவாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ பேருடைய கண்ணீர் இருக்கு இல்லையா? அந்த கண்ணீருக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னா அராஜகம் அப்படின்னு அர்த்தம், சர்வாதிகாரம்னு அர்த்தம். இனிமேலும் இந்த திராவிட மாடல் வேணும் என்று சொன்னால் அராஜகம் சர்வாதிகாரம் தான் நடக்கும். எளிய மக்களாகி நாம் நிச்சயம் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம தான் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எந்த பணக்காரனுக்கு இதை பற்றி கவலை கிடையாது.
அவன் போய் ரேஷன் கடையில் போய் நிற்க போகிறது கிடையாது. அவனுக்கு பெட்ரோல் கவலை கிடையாது, அவனுக்கு டீசல் பற்றின கவலை கிடையாது, அவனுக்கு கேஸ் பற்றின கவலை கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அவனோட பணம் இருக்குது. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, எவன் பணக்காரனோ அவனுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருது, தனியார்மயமாக்கிறது. எளிய மக்களுக்கு நாம் தான் சிந்திக்கணும். நமக்கான ஆட்சியாளர்கள் யார், யார் நமக்காக குரல் கொடுக்குறாங்க, யார் நம்ம கூட வந்து உட்காந்தாங்க, யார் நமக்காக போராடினாங்க, இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டுமே தான் நாம் வரும் நாட்களாவது பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். அப்படி இல்லாமல் இதே அரசு தொடர்ந்துச்சுன்னா நமக்கு நிம்மதியும் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, சர்வாதிகாரத்தை நம்ம மேலே கட்டெழுத்துடுவாங்க. ஒரு உழைக்கக்கூடிய சமூகத்தின் மீது, ஒரு எளிய மக்கள் மீது உங்கள் அராஜகத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இது அவ்வளோ பேருடைய கண்ணீர்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அறவழியில் போராடி கொண்டிருந்த போராட்டத்தை, அராஜகத்தை கட்டெழுத்து விட்டு நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காரணம் காட்டுறீங்க. நீதிமன்ற உத்தரத்தை காரணம் காட்டக்கூடிய நீங்கள் போராடக்கூடிய மக்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றிருந்தீங்கன்னா அவங்க எப்போ எழுந்து போயிட்டு இருப்பாங்க, எப்போ கலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தனியாருக்கு விட்டு தனியாருக்கு தான் உறுதியாக இருக்கிறீங்க. இந்த அராஜகத்திற்காக நீங்கள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு பதில் சொல்லியே தீர்வீர்கள். இனியாமல் நம்ம இழுத்து கொள்ளணும். இவங்க கூட ஓட்டுக்கு பணத்துக்கு நம்ம வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வாக்களிக்கக்கூடாது. அப்படி வாக்களிச்சிங்கன்னா இதைவிட பெரும் கொடுமைகளை எல்லா தரப்பு துறை சார்ந்தும் சந்திக்க நேரிடும். நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு முறை ஓட்டு போட்டு அனுபவிச்சிட்டோம், மறுபடியும் இந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம்.